السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடக்கூடிய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதனால் நன்மையை செஞ்ச ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ்தால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிடம் மட்டும் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அல்லாஹ்தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். நம்மளுடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமை இரவில் நம்ம இருக்கும். இன்னும் இன்றைய வியாழக்கிழமை இரவில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ்தால கபூலாக்குறான். அப்படிப்பட்ட துவா கபூலாகக்கூடிய நேரத்தில் நம்ம எந்த திக்கரை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துவா வேகத்தில் கபூலாகும் அப்படின்ற ஒரு சிறப்பான திக்கரை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு அல்லாஹ்தால நம்ம விஷயங்களுக்கு ஒரு வழியை காட்டி தரக்கூடிய, இன்னும் நம்மளுடைய துவாக்களுக்கு உடனே பதில் தரக்கூடிய, இன்னும் பல சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரே ஒரு திக்ரை பற்றின சிறப்பை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹ்தால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வியாழன் இரவு நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு சமமான ஒரு நாள். நாளைய ஜும்மாவுடைய இரவும் நமக்கு இன்றிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நம்மள பெரியவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு இதை ஓதுங்க அதை ஓதுங்கன்னு சொல்லி நம்ம குடும்பங்களே நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட துவா கபூல் ஆகக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய இன்றைய வியாழக்கிழமை மகரிபை தொழுது முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் செஞ்சு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ்தால நமக்கு நிறைய சிறப்புகளையும் இன்னும் நம்ம நினச்ச காரியங்களையும் நமக்கு நடத்தி காட்டுவோம். அதுலேயும் இந்த வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களுமே நமக்கு சிறந்தது. அப்போது நமக்கு ரெட்டிப்பு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அப்போது நம்ம இந்த நாளில் அமல்களை நம்ம அதிகப்படுத்தணும். நம்பிக்கையோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய வியாழன் காலையிலேருந்தே இன்றைய காலை பொழுதுலேருந்தே நீங்கள் இந்த ஒரு திக்ரை நீங்கள் அதிகமாக ஓதி இந்த நாளை நீங்கள் தொடங்கணும். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். அவ்வளவு பலனை பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் நீங்கள் நினைச்ச காரியங்களை அல்லாஹ்தால சிறப்பாக நடத்தி தருவோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரை தான். இன்னும் துவா கபூலாகக்கூடிய நாள். இந்த திக்ரை பலருக்கும் தெரியலாம். ஆனால் இந்த ஹதீஸ் ஆதாரத்தோடு நம்ம பார்க்கும்போது இதில் நிச்சயம் பலனுண்டு அப்படிங்கிறது நமக்கே புரியும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வாக்குறுதி கொடுத்த இஸ்திக்ஃபாரினுடைய மகிமையை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அல்லாஹ்தாலாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறது. இந்த திக்ரை நம்ம அதிகம் செய்கிறதுனால நம்மளுடைய பல நாள் தேவைகளை அல்லாஹ்தாலா மிக வேகத்தில் நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நல்ல பலனை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, எவர் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுவதை பற்றி பிடிச்சுக்குவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்தாலா அனைத்து விதமான நெருக்கடியிலிருந்தும் வெளியேற வைக்கிறான். இன்னும் ஒரு வழியை ஏற்படுத்துகிறான். துன்பத்தை நீக்கி இன்பத்தை மகிழ்ச்சியாக தர்றான். கஷ்ட நஷ்டங்களை விட்டும் அல்லாஹ்தாலா அவங்கள பாதுகாக்கிறான். அவங்க நினச்சி பார்க்காத விதத்தில் அவங்களுக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஹதீஸ் அபூதாவுதில் 1520வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்தாலா இடத்துல நம்ம ஒரே ஒரு இஸ்திக்ஃபார் நம்ம கேட்குறோம். ஆனால் அல்லாஹ்தாலா எவ்வளவு பலன்கள் நமக்கு தந்திருக்கான் பார்த்தீங்களா? இதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ்தாலாவினுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்குது. மாஷா அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை நம்ம 3 முறை சொன்னாலே நமக்கு இவ்வளவு பாக்கியங்களா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ்தாலா நம்மளுடைய கண்ணீரை நமக்கு துடைக்கிறான். நம்மளுடைய கஷ்டங்களை நமக்கு போக்குறான். அனைத்து பாவங்களையும் அல்லாஹ்தாலா மன்னிக்கிறான். எப்போவும் கவலையோட துக்கத்தோட சோகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வார்த்தையினே சொல்லலாம். இந்த இஸ்திக்ஃபார் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உடனே நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு 3 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள்.
அல்லது குறைஞ்சபட்சம் ஒரு குறைஞ்ச நேரம் வந்து நீங்கள் திக்ரு செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்தால அவ்வளவு பாக்கியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுப்பான். மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை துடைக்கிறதுக்கு அல்லாஹ்தால வெகு சீக்கிரத்தில் ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான். இன்னும் மனசு சோர்வாக இருக்குது, மனக்கவலையில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே அருமருந்து இதுதான், இந்த இஸ்திக்ஃபார் தான். அடிக்கடி ஓதணும், இதை வந்து நம்ம தொடர்ச்சியாக ஓதுறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை அல்லாஹ்தால நீக்கிறான். இன்னும் வறுமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறான். இன்னும் செல்வத்தில் நமக்கு பரக்கத்தை கொடுக்குறான். எந்த இடத்துல இஸ்திக்ஃபார் ஓதப்படுதோ அந்த இடத்துல செழிப்பு ஏற்படுதுன்னு நமக்கு பல ஹதீஸ்கள் உணர்த்துது. இன்னும் மன நிறைவு ஏற்படுது. எல்லாம் போதுன்ற அளவுக்கான மனதையும் அல்லாஹ்தால தரான். மாஷா அல்லாஹ். நன்மை மட்டுமே அல்லாஹ்தால நாடக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஒரு திக்ரை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், இப்படி எல்லாத்துலேருந்தும் அல்லாஹ்தால பாதுகாக்கிறான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எத்தனை முறை வேணாலும் இதை ஓதலாம். இதற்கு இதுதான் எண்ணிக்கை அப்படின்னு இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் இன்ஷா அல்லாஹ் ஒரே அமர்வில் ஒரே இருப்பில் நீங்கள் 100 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செஞ்சு பாருங்கள். அந்த துவாவை அல்லாஹ்தால கபூலாக்குறான். இன்னும் நம்மளுடைய கவலைகளை நமக்கு நீக்கிறான். வியாபாரத்தில், வேலையில், பணம் விஷயமா, இப்படி எல்லா இந்த ஒரு பொருளாதார தொடர்பான விஷயங்கள் அல்லாஹ்தால நமக்கு பரக்கத்தை அள்ளி கொடுக்குறான். இன்னும் அல்லாஹ்தால ரிஸ்கில் நமக்கு விசாலமாக்குறான். பலவிதமான இஸ்திக்ஃபார் இருக்குது. ஆனால் குறிப்பிட்டு நம்ம வந்து இந்த இஸ்திக்ஃபாரை நம்ம ஓதும்போது கடல் நுரையளவு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்கள். நிறைய திக்ருகள், நம்ம நிறைய அமல்கள் செய்வோம். ஆனால் இந்த இஸ்திக்ஃபார் நம்ம செய்கிறது நம்மளுடைய கவலைகளை, நம்மளுடைய கண்ணீரை நமக்கு துடைக்குது. மாஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்கே, அது அல்லாஹ்விற்கு ஆக சிறந்த வார்த்தை. ரொம்ப ரொம்ப இஸ்திக்ஃபார்லேயே சிறந்தது. இந்த ஒரு இஸ்திக்ஃபாரை நீங்கள் முழுமையாக ஓதி பாருங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலை. இதில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குது. இன்னும் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிறது துவா கபூலாகக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை இந்த இஸ்திக்ஃபாரில் இருக்குது. இந்த துவா பெருசாக இருக்குது அப்படின்றவங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையாவது இலகுவான முறையில் அமல் செய்யுங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், நீங்கள் தேடிட்டு இருக்க, எதிர்பார்த்துட்டு இருக்க, காத்துட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹ்தால உங்கள் கையில் கிடைக்க வைப்பான். இன்னும் நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து அல்லாஹ்தால பாதுகாப்பான். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஓத முடியுமோ இன்ஷா அல்லாஹ் இன்றைய வியாழன்லேருந்து நீங்கள் தொடங்குங்க. அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்துல சஜிதால துவா கேட்டு பாருங்கள். இந்த அமலை மட்டும் இன்னிலேருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்தால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக்குவான். இன்றைய வியாழன்லேருந்து நீங்கள் ஆரம்பித்து நாளை ஜும்மாவுடைய நாளையும் இதை நீங்கள் அதிகப்படுத்தும் போது அல்லாஹ்தால மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை ஏற்படுத்துவான். இந்த ஒரே திக்ரு தான் இன்ஷா அல்லாஹ். குறைஞ்சபட்சம் தினமும் நீங்கள் 100 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்தால நிறைவேற்றி தருவான். இல்லை இப்போ நான் இந்த விஷயத்தில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு இந்த கஷ்டம் தீரணும், எனக்கு இந்த கவலைகள் போகணும் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய அந்த கவலைகளை கூட அல்லாஹ்தால தூசு போல், பஞ்சு போல் அல்லாஹ்தால பறந்து போயிடும். நம்மளுடைய கவலைகள் எல்லாம் அப்படி மாற்றிடுவான் நம்மளுடைய வாழ்க்கையை. மாஷா அல்லாஹ். இந்த ஒரு இஸ்திக்ஃபாரில் நம்ம அஸ்தக்ஃபிருல்லான்ற இஸ்திக்ஃபார் இருக்குது. இன்னும் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற நமக்கு துவா கபூலாகக்கூடிய வார்த்தை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திக்ருகள்லேயே சிறந்த திக்ரான லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த திக்ரு இருக்குது. மாஷா அல்லாஹ். இதை விட வேறு என்ன வேணும்? இப்படி எல்லாமே சேர்ந்த ஒரு திக்ரு அப்படின்னா நமக்கு எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். இதில் நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு பலனடைங்க. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹ்தால நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்கள் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. அல்லாஹ்தால இதன் மூலம், இந்த ஒரு அமலின் மூலம் அவங்களுடைய கஷ்டங்களை போக்கிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபரு வரைக்கும் வரும். அதனால் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்னு எல்லாருக்கும் அதிகமாக நன்மை நியத்து வச்சு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமுமே பதிவு போட்டு கொண்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.